வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஞானஸ்த திருவடியில ஒரு அற்புதமான மகானை பத்தி பார்க்கலாம். அந்த மகான் ஆந்திராவுல வாழ்ந்தவர். அது ஆந்திராவுல அவரோட பேர சொன்னா தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. பொதுவாவே நம்ம மக்களுக்கு பிற்காலத்தில நடக்கிறத சொன்னா ரொம்ப பிடிக்கும். அது எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, பாபா வாங்கா அப்படின்னு ஒருத்தவங்க சமீபத்தில மறைஞ்சாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, பிற்காலத்தில நடக்கக்கூடியத எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் இப்ப நம்ம நியூ இயர் வரும்போது, அந்த பாபா வாங்காவோட கணிப்ப போடுவாங்க. இந்த வருஷம் என்ன நடக்கப் போகுது அப்படின்ட்டு. அதேமாரி நாதர்சாமின்னு சொல்லுவாங்க. அவங்களும் ஒரு பெரிய கணிப்பாளர். அவரு ஒரு முன்னோடி. அவங்களோட கணிப்பெல்லாம் ஒப்பீடு செய்வாங்க. இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஞானிகள்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு எந்த விதத்திலயும் குறைவில்லாதவர் நம்ம இந்து துறவி மிகப்பெரிய ஞானி. விஷ்ணு பகவானோட அவதாரம்னு சொல்லுவாங்க. ஆந்திராவுல வாழ்ந்த போத்தலூர் வீரபிரமேந்திர சாமிகள். மிகப்பெரியவர். அவரு பார்த்தீங்கன்னா, காலஞானம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூல்ல பிற்காலத்தில நடக்கக்கூடியது எல்லாத்தையுமே கலிகாலத்த பத்தி தெள்ளத் தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. அவர் என்ன என்ன சொன்னாரோ, அது எல்லாமே இப்போ நடந்துகிட்டே இருக்கு. அவரு 16ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவரு. அது பார்த்தீங்கன்னா, ஆந்திர மாநிலத்தில கர்னூல் மாவட்டத்தில பங்கனப்பள்ளி அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவரு. இந்த பங்கனப்பள்ளி அப்படிங்கிறது நம்ம சேலம் மாம்பழம் எப்படி ஃபேமஸோ, அதே மாரி பங்கனப்பள்ளியும் அந்த மாம்பழத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளுக்கெல்லாம் மாம்பழம் உற்பத்தி செய்றது அந்த பங்கனப்பள்ளி ரொம்ப முக்கியமா இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் இப்ப இவர் வீரபிரமேந்தர் அவதரிச்சதுனால அத விட புகழ் பெற்றுச்சு. இவர் பார்த்தீங்கன்னா, 1604ஆவது வருஷம் பிறந்திருக்காரு. ரொம்ப அற்புதமான ஞானி. இவர் விஷ்ணு பகவானோட அவதாரமாவே கருதுறாங்க. இந்த உலகத்துக்கு பின்னாடி நடக்க போறத தெரியப்படுத்துறதுக்காகவே அவர் அவதரிச்சதா சொல்றாங்க. அந்த ஜீவ சமாதிக்கு நான் 2 முறை போயிருக்கேன். ரொம்ப அத பார்த்தா ஜீவ சமாதி மாரியே இருக்காது. ஒரு பெரிய புளிய மரம் இருக்கும். பிரம்மாண்டமான ஆலயம் இருக்கும். அந்த புளிய மரத்துக்கு பக்கத்திலேயே அவரோட ஜீவ சமாதி இருக்கு. அந்த புளிய மரத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, இவர் எழுதின ஓலைச்சுவடிகள் பார்த்தீங்கன்னா, 1, 2 இல்ல 4,32,000 ஓலைச்சுவடிகள். ஒரு பெட்டிக்குள்ள வச்சு அந்த மரத்துக்கு கீழ பாதுகாத்துட்டு வர்றாங்க. அதுக்கு பக்கத்தில தான் அவரோட ஜீவ சமாதி இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, 50 ஏக்கர் அந்த ஜீவ சமாதிக்காக அந்த காலத்தில வாழ்ந்த ஒரு ஒரு நவாப் குடுத்துருக்காரு. அந்த நவாப் வீரபிரமேந்தரோட நம்பாம ஒரு சில ஒரு டெஸ்ட் மாரி வச்சிருக்காரு. சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காரு. அது ரொம்ப அற்புதமான முறையில சாமி சொல்லியிருக்காங்க. அதே மாரி அவருக்கு நெருக்கமா இருக்கிறவரோட கண் பார்வை சரி பண்ணியிருக்காரு. பிறவி குருட சரி பண்ணியிருக்காரு. அதன் காரணமா ரொம்ப மகிழ்ந்து போய் மிகப்பெரிய துறவி இவரு. இவரு நம்ப ஆள்கைக்குள்ள இருக்கிறது நமக்கு பெரிய பெருமை அப்படின்னு சொல்லிட்டு 50 ஏக்கர் நிலத்த அப்பயே வீரபிரமேந்தருக்கு எழுதி குடுத்துருக்காரு. அந்த இடத்துல தான் அவரோட சமாதி இருக்கு. ரொம்ப அற்புதமா இருக்கும். அங்க பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில தங்கறதுக்குலாம் வசதி வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு சின்ன கிராமம் தான். நம்ம போறதுனா நம்ம ஒரு 8 மணிக்குள்ள போயிடணும். அங்க பஸ் வசதிலாம் ரொம்ப குறைவு தான். ஏன்னா, அவர வச்சு தான் அந்த ஊர் அப்படிங்கிறதுனால, அந்த ஊருக்கு நீங்க போறதுனா, நீங்க இரவுக்குள்ள போயிரணும். ரொம்ப அற்புதமா இருக்கும். அவரு பார்த்தீங்கன்னா, 1699ஆம் ஆண்டு ஜீவசமாதி ஆயிருக்காரு. அங்க ஆந்திராவுக்கே ஒரு பெருமை, இந்தியாவுக்கே ஒரு பெருமை இவரோட ஜீவசமாதி. நீங்க போய் இந்த காலஞானம் அப்படிங்கிற நூல் நீங்க நெட்ல பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு. கலிகாலத்தில என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெள்ள தெளிவா சொல்லியிருப்பாரு. ஒரு மிக முக்கியமான ஞானி இவரு. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஆந்திரா ஏதாவது போனீங்கன்னா, இவரோட ஜீவ சமாதிக்கு போய் தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க. நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன்.